நாங்கள் கனடா வந்து 2.5 வருஷத்தில் ஃபேஸ் பண்ணாத ஒரு ஸ்னோ ஸ்ட்ரோம்ங்க நேற்று. புதன்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சது, வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் ஹெவி ஸ்னோஃபாலுங்க. அந்த நைட்டு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்னோ வந்து பொழிஞ்சிருக்குங்களாமா. இங்கே அதிகமான ஸ்கூல்ஸ் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால் ஸ்னோ வந்துச்சுன்னா ஸ்கூல் பஸ்ஸில் கேன்சல் பண்ணிடுவாங்க. புதன்கிழமை சாயங்காலமே ஸ்கூல் பஸ் கேன்சல்னு மெசேஜ் வந்துருச்சு. வியாழக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலும் லீவுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. நம்ம ஊரில் எப்படி மழை வந்துச்சுன்னா ஸ்கூல் காலேஜில் லீவ் விடுற மாதிரி இங்கே ஸ்னோ வந்துச்சுன்னா லீவ் விட்டுருவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு லீவுன்னு வேறு மெயில் பண்ணிருச்சு. அடுத்த வர செவ்வாய்க்கிழமை தான் ஸ்கூல். ஆமாம், அதை பார்த்தோன்னே லைட்டாக நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 5 நாளில் நான் பேஷண்ட்டே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சர்வேஷுமே சோகமாக தான் இருந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவனை என்ன ஆர்கெஸ்ட்ரா கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். திடீர்னு லீவுன்னே சோகமாயிட்டான். ஸோ அதனால் பால்கனியில் இருக்க ஸ்னோலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு மூட மாற்றிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவர் கார் ஸ்னோவில் மாட்டிக்கிச்சு. அது எடுக்க பாடுபட்டுட்டு இருக்காருங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்படி தான் ஸ்னோ வந்துச்சுன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மள தான் எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.